சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஜெகதீஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட். நெஃப்ராலஜி துறைகளுக்கான சந்தேகம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கு. யூராலஜியோட ஒரு இணைந்த பகுதின்னு கூட அதை சொல்லலாம். ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறேன். உதாரணமாக டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி விஷயங்கள் ரெண்டும் இணைந்து செயல்படக்கூடியது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம இதில் பார்க்குறோம். டயாலிசிஸ் பண்ணுறவங்க வாரத்துக்கு 3 நாள் பண்ணணும். சரி, இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகங்களுக்குள்ளே போகலாம். மலேசியா போகிறேன், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் நான் புக் பண்ணோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டு அவர் வழக்கமாக பண்ணுற இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது வேறு எந்த பிரச்சனைகளும் வந்துடாமல் அவர் கவனத்தில் கொண்டு இந்த இடத்துக்கு நான் போனால் இது சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும். அப்படின்னா எதை முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும்? கிட்னி சரியாக வேலை செய்யாமல் என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்த மக்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி வாழ்நாளும் வாழ்க்கைத்தன்மை இப்போ கிடையாது. 15-20 வருஷம் ஈஸியாக வெறும் டயாலிசிஸ்லேயே நல்லா வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்க, நான் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கேன். இதேமாதிரி நிறைய பேஷண்ட்டில் டயாலிசிஸ் யூனிட்லேருந்து வர மக்களும் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. நான் இதை ஏன் சொல்ல வரேன்? கேள்விக்கு இது சம்மந்தமே இல்லாத விஷயமா? இல்லை, எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது டயாலிசிஸ் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனை விஷயங்களையும் ஓரளவு ஒரு நல்ல அவுட்லுக்கோடு என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். நான் ட்ராவல் பண்ணிவிட்டு நான் ஹெல்த்தியாக டயாலிசிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லாமல் வந்துட முடியுமா அப்படின்னா வந்துட முடியும். இந்த கேள்விக்கு நீங்கள் முதல்ல என்னென்ன விதமான டயாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 விதமான டயாலிசிஸ் இருக்குது. ஒன்று ஹீமோடயாலிசிஸ், பிளட்டை சுத்தகரிக்கிறது, பிளட்டை வெளியே எடுத்து சுத்தகரிக்கிறது. இது இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் ப்ரிடாமினண்ட்டாக பண்ணுறாங்க. நீ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு. சுத்திகரிப்பு அப்படிங்கிறது என்ன டாக்டர்? சுத்திகரிப்புங்கிறது என்னென்னா நமக்கு ஆக்சுவலாக தேவையில்லாத பொருளை எடுக்கிறது. ஆனால் டயாலிசிஸ் ஸ்ட்ரிக்ட்லி அதை மட்டும் வேலை செஞ்சிடாது. எப்படி சொல்ல வரும்னா, ஒரு சைடில் பிளட் காலம் இருக்குது, இன்னொரு சைடில் ஒரு சின்ன மெம்பரேன் இருக்குது. என் கையில் படம் இல்லை, நீங்கள் யூகிச்சிக்கிங்க. இன்னொரு சைடில் ஒரு தண்ணி, சுத்தகரிக்கப்பட்ட தண்ணி இருக்குது. பிளட்லேருந்து எனக்கு என்னென்னலாம் வேண்டாமோ அது இந்த தண்ணியில் கம்மியாக இருக்கும். பிளட்டுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அது இந்த தண்ணியில் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, சரியா? இப்போ நான் பிளட்லேருந்து எடுக்க வேண்டிய நிறைய கழிவுப் பொருட்களை எடுப்பேன், தேவையான சில மினரல்ஸை கொடுக்கவும் செய்வேன். ஸோ சுத்திகரிப்புங்கிறது உண்மைதான், ஆனால் ஒரு மிஸ்னாமர். எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வெளியேற்றது மட்டும் இல்லாமல் பைகார்பனேட் அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுப்போம். ஏன்னா அது கம்மியாக இருக்கும். இது வந்து கிட்னி செய்கிற வேலை. ஸோ இதுதான் சுத்திகரிப்புன்னு இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சொல்கிறது. ஸோ பிளட் டயாலிசிஸ்ங்கிறது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், வாரத்துக்கு 3 தடவை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கும்போது முன்கூட்டியே பிளான் பண்ணிக்க சொல்லுவோம். அங்கே இருக்கிற நல்ல சென்டர்ஸ் என்னென்ன, எப்படி பார்ப்பாங்க, எமர்ஜென்சினா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா, ஸ்டாண்டலோன் சென்டரா இல்லை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா. ஸோ அதுக்கு உண்டானபடி பிளான் பண்ணிவிட்டு போய்க்கிறது பெட்டர். ஒரு சென்டர்லேருந்து இன்னொரு சென்டர் போகும்போது இந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், அதாவது எவ்வளோ ஃப்ளோ வைப்போம், எவ்வளோ வெயிட் வைப்போம், எல்லா டீட்டெயில்ஸும் பேஷண்ட் கையிலே இருக்கும். ஸோ இதனால் பயப்பட தேவையில்லை. முன்னாடி டயாலிசிஸ்ங்கிறது சில இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டயாலிசிஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், தாராளமாக பண்ணலாம். இது ஹீமோடயாலிசிஸ். ரத்த டயாலிசிஸ். இன்னொரு டயாலிசிஸ் இருக்குது, பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஸோ வயிற்றில் சின்னதாக ஒரு தொலை போட்டு ஒரு டியூப் வச்சுருவாங்க. அதில் ஃப்ளூயிட் நம்மளே உள்ளே மாற்றிக்கிட்டு நம்மளே அதை வெளியே எடுத்துடலாம். இதை வந்து பேஷண்ட்டே வீட்டில் செஞ்சுக்குவோம். இதுக்கு டாக்டர் தேவையில்லை, இதுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. இனிஷியலாக கொஞ்ச நாள் எப்படி பண்ணுறதுங்கிறது சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பேஷண்ட் எனக்கு தெரிஞ்சு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பாங்க, ஃப்ளைட்டில் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா விதமான டயாலிசிஸும் எல்லா இடத்துலையும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் கண்ணை மூடிட்டு எல்லா இடத்துலையும் பண்ணலாம். பிளட் டயாலிசிஸ் ஓரளவு நிறைய சென்டரில் பண்ணலாம். அப்படியே வித்தியாசமான டயாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கும் பிளட் டயாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கும் வார்த்தைகள் தான் வேறு, ஆனால் செயல்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? பிளட்லேருந்து எடுக்க வேண்டிய விஷயங்களை எடுக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு டயலைசர்னு ஒரு பிளாஸ்டிக் இருக்கும்.
அதில் பிளட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், நான் சொன்ன மாதிரி மெம்பரேன் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், சுத்தகரிக்கப்பட்ட தண்ணி வந்து இன்னொரு சைட்லேருந்து போகும். இது ஹீமோடயாலிசிஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ங்கிறது உடம்புல இருக்கிற ரத்த குழாய்கள் இருக்குல்ல, சின்ன ரத்த குழாய்கள், கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நம்மளோட பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும், நம்ம சதையை பெரிட்டோனியம்னு சொல்லுவாங்க, அதுவே இருக்கும். வெளியே எக்ஸ்ட்ராவாக நம்ம அதை சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியை வெளியேருந்து உள்ளே கொடுப்போம், டயாலிசிட். அதை உள்ளே கொடுத்துட்டு 4 மணி நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக பாடியே அந்த ப்ராசஸை பண்ணிவிடும், அது வழியாக எடுத்துடலாம். ஸோ என்னுடைய கேள்வி, இதுவும் அதுவும் ஒன்று தானா? பண்ணுற முறை வேறு. பண்ணுற முறை வேறு. அதாவது நான் வந்து இப்போது இங்கே 1வது மாடிக்கு வந்து நான் லிஃப்ட்டில் வர்றதுக்கும் படியேறி வர்றதுக்கும் டெஸ்டினேஷன் இஸ் த சேம். அது எனக்கு புரிஞ்சுது. அதாவது பண்ணுற முறை வேறு, பேர் வேறாக இருக்கலாம், ஆனால் செயல்பாடு ஒன்று தான், சப்ஜெக்ட் ஒன்று தான். ஆமாம் ஆமாம். ஓகே, சரி டாக்டர். இப்போ நான் அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் இந்த கேள்வி எடுக்கும் பொழுது வெளியில் போகிறவங்க எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். அது வந்து நீங்கள் இதுக்கு பதில் சொன்னீங்க. நான் எந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்டேன்னா, இந்த டயாலிசிஸ் பண்ணுற இடங்களில் அதுக்குன்னு ஒரு கன்சியூமபிள் இருக்குது, எதை எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ அந்த பிராண்டை வந்து அதே பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, எனக்கு தெரியும் அது கிடைக்குமான்னு. ஸோ அப்போ நம்ம வந்து போகும்பொழுது 1A அப்படின்னு ஒன்று இங்கே யூஸ் பண்ணுறோம். சரி டாக்டர், எனக்கு ஏ கிடைக்கலன்னா பிசிடி ஒரு 4 சொல்லுங்கள் டாக்டர், அவங்ககிட்ட இது 4க்குள்ளே ஏதாவது வருதான்னு பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நான் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் டாக்டர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கலாம். அப்போ அப்படி கேட்கும் பொழுது இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தோனேஷியா போகிறார், அவருக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணணும். அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் நம்ம இதில் பண்ணுறது ஏங்க இது இருக்கா பாருங்கள், அப்படி இல்லைன்னா பிசிடி இது அங்கே கிடைக்கும், அது கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு சஜஷனை கொடுத்து அனுப்புவீங்களா டாக்டர்? இதுவும் 2 விதமான டயாலிசிஸ்க்கும் பிரிச்சுக்கலாம். ஓகே. ஹீமோடயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ்க்கு கன்சியூமபிள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே. கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் கிராமத்துலலாம் பண்ணலாம். ஸோ அங்கே போகிறதுனா அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஃப்ளைட்டில் அந்த பேகேஜ் சார்ஜ் ஜாஸ்தியாகுது அப்படின்னா முன்கூட்டியே அங்கே இருக்கிற இந்த மாதிரி கம்பெனியோ ஈக்குவலன்ட் கம்பெனிக்கோ அந்த தண்ணியோ இல்லை அந்த பண்ணுற மிஷின்ஸோ அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறது பெரிட்டோனியல் டயாலிசிஸில் கேட்டுடலாம். பெரிட்டோனியல் டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணுங்கிற பொருளை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம், யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. ஹீமோடயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுற பொருள், பண்ணுற மொடாலிட்டி, அதில் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்குது. ஹீமோடயாலிசிஸ், ஹீமோடயஃபில்ட்ரேஷன், லோ ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ், ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்களுக்கு போக வேண்டாம். ப்ரிஃபரபுளாக அதே மொடாலிட்டி வேறு எந்த ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் இருந்தாலும் ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத அந்த ரிப்போர்ட்லேயே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஒரு ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ் பண்ணுறவங்க ஒரு லோ ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ் பண்ணுறதோ, ஒரு லோ ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ் பண்ணுறதோ, ஒரு ஹீமோடயஃபில்ட்ரேஷன் பண்ணுறதோ ஒரு பெரிய விதமான மாற்றத்தை உண்டு பண்ணிடாது அந்த குறுகிய காலகட்டத்துக்கு. ஸோ அதனால் ட்ராவல்னு ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். இல்லை சரி டாக்டர். இப்போ ஹீமோடயாலிசிஸ் அப்புறம் நீங்கள் இன்னொரு விதத்தை சொல்கிறீங்க இல்லையா, இது ரெண்டுலையுமே அதனுடைய செயல்பாடு ஒன்று தான் அப்படின்னு வரும்பொழுது, ஆனாலும் கூட இந்த ஹீமோடயாலிசிஸை மருத்துவமனையில் போய் பண்ணுறவங்கள தான் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் தொடர்ச்சியாக. எதுக்காக ஒருத்தர் செலவழிச்சிட்டு மருத்துவமனையில் போய் பணம் கொடுத்து அதை பண்ணணும், நான் தான் வீட்டிலே பண்ணிக்கிறேன் எனக்கு வசதி இருக்குன்னு வீட்டில் ஏன் அவங்க பண்ணலை? என்னுடைய கேள்வி எங்கே வருதுன்னா, இது ஹீமோடயாலிசிஸை காட்டிலும் நீங்கள் சொல்கிற இன்னொரு மெத்தட் அப்படிங்கிறது காஸ்ட்லியானதா, கடினமானதா, நடைமுறையில் அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? ஹீமோடயாலிசிஸோ பெரிட்டோனியல் டயாலிசிஸோ இதை வந்து ஒரு டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ பேஷண்ட்டுக்கு புஷ் பண்ணுறது இல்லை. இதில் எந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வருது அப்படிங்கிறது முதல்ல பேஷண்ட்டோட சாய்ஸ். வந்து கேஃபிட்டேரியா அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க, காலைல என்னப்பா இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்குறீங்க, 2-3 விஷயம் சொல்கிறோம். அங்கே இருக்கிற சப்ளையர் இதை தான் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரொவைடட் அதில் எதுவும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா. ஹீமோடயாலிசிஸும் பெரிட்டோனியல் டயாலிசிஸும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஈக்குவல் அப்படிங்கும் போது டாக்டர்ஸ் வந்து இதுதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ரத்த டயாலிசிஸ் இருக்குது, பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக அது எப்படி அமையும் அப்படின்னா, நான் என்ன ரெகுலராக பார்த்துக்க மாட்டேன், வாரத்தில் 2 நாள் போவேன், இல்லை வாரத்தில் 3 நாள் போவேன், 4 மணி நேரம் இருப்பேன், என்ன நீங்கள் பார்த்து அமுச்சு விட்ருங்க. இது ஹீமோடயாலிசிஸ் சப்செட். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சப்செட், எனக்கு ரெகுலராக ஹாஸ்பிட்டல் வர பிடிக்கல, ரெகுலராக டாக்டரை பார்க்க பிடிக்கல, நான் என்ன பார்த்துப்பேன், எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடு. ப்ராப்ளம் இருந்தால் வரேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ஹீமோடயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு ஓரளவு ரீசனபிள் பேஷண்ட்ஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்லையும் இருக்கிறாங்க. நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் டெஃபினட்டாக அதை சூஸ் பண்ணுவாங்க. இல்லாத பேஷண்ட்ஸ் தான் ஹீமோடயாலிசிஸ் சூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் சில சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்குது, அங்கே ஹீமோடயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும். சில சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே பெரிட்டோனியல் டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும்.
அந்த மாதிரி இருக்கும்போது முன்கூட்டியே சொல்லிடுவோம். நீங்கள் இதுக்கு தான் உங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. சாத்தியக்கூறு இருக்குன்னா இதில் எந்த ப்ரொசீஜர் பண்ணும் போதுமே பெனிஃபிட் ஆஃப் த ப்ரொசீஜர் ரிஸ்க்கை அவுட்வே பண்ணால் மட்டும்தான் அதை பண்ணுவோம். சில சமயத்தில் இந்த ப்ரொசீஜருக்கு பெனிஃபிட் ரிஸ்க்கை விட மச் பெட்டர் அந்த ப்ரொசீஜரை கம்பேர் பண்ணும் போது. இதை தான் பண்ண முடியும்னு சொல்கிறதில்ல, இதை பண்ணும் போது உங்களோட அவுட்கம் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ மட்டும் சொல்லிடுவோம் தவிர்த்து. மற்றபடி ஓவரால் இட் இஸ் அ கேஃபிட்டேரியா அப்ரோச். டயாலிசிஸை பொறுத்தவரை டாக்டர் 2 நாட்கள் 3 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 2 நாட்கள்ங்கிறது நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கல. 3 நாட்கள்ங்கிறது தான் நடைமுறையில் சாத்தியமாக இருக்குது. எதை அடிப்படையில் இந்த 2 நாள் 3 நாள்னு தீர்மானிக்கிறாங்க? அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த 2 விதமான ஹீமோடயாலிசிஸை, இன்னொன்று பெரிடோனியல், இது 2லையுமே இந்த நாட்களுக்கு அது 3 நாளைக்கு பதிலாக இது 2 பண்ணால் போதும், இது 2 நாளைக்கு பதிலாக அது 3 நாள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கா? ஹீமோடயாலிசிஸ்ங்கிறது வாரத்தில் 2 இல்லை 3 நாள் பண்ணுற போது 4 மணி நேரம் பண்ணுறது. இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ங்கிறது ஸ்லோவாக பண்ணுற ப்ராசஸ். ஹீமோடயாலிசிஸ் மாதிரி மிஷின் அளவுக்கு வேகமாக பண்ணாது. ஓகே. ஸோ இது பண்ண வேண்டிய டைம் ஜாஸ்தி. நீங்கள் மேனுவலாக பண்ணுற டைம் இதில் ஜாஸ்தியாக இருக்காது. ஆனால் வயிற்றுக்குள்ளே அந்த ஃப்ளூயிட் இருக்கிற டைம் ஜாஸ்தி. இது 8லேருந்து 12 மணி நேரம் இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு சைக்கிளுக்கு செலவு பண்ணுறது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இருக்கும் நீங்கள் மேனுவலாக பண்ணால். ஸோ நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நேரம், அதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் 60லேருந்து 90 நிமிஷம் இருக்கலாம். ஆனால் வயிற்றில் ஃப்ளூயிட் இருக்கிறது 8லேருந்து 12 மணி நேரம் இருக்கும். நீங்கள் நடக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இது நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா. நைட்டு பண்ணிங்கன்னா சில பேர் மிஷின் வச்சு பண்ணுவாங்க, சைக்கிளர்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் படுக்க வச்சுட்டு அந்த மிஷினில் அந்த ஃப்ளூயிடை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா அது 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிட்டு அது அந்த நாளோட எண்டில் அந்த ஃப்ளூயிட் வெளியே வந்துடும். யூ கேன் டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் மூவ் ஆன். ஸோ இது நீங்கள் லாங்கர் டியூரேஷன் ப்ராசஸ் பர் டே. ஹீமோடயாலிசிஸ் ஷார்ட்டர் டியூரேஷன் ப்ராசஸ் பர் டே. முதல்ல நம்ம இந்த கேள்வி எத்தனை நாள் எத்தனை டியூரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளம் திருப்பி ரெக்கவர் ஆகாதுங்கிறது. அக்யூட் திடீர்னு வந்ததுக்கு இவ்வளோ நாளில் தான் பண்ண முடியுங்கிறது பெரிட்டோனியல் டயாலிசிஸ்லையோ ஹீமோடயாலிசிஸ்லையோ இருக்காது. அது தேவைக்கேற்ப இருக்கும். அது ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். கிரானிக் நீங்கள் கேட்டது ரெகுலராக வாரத்துக்கு 2 நாளோ வாரத்துக்கு 3 நாளோ பண்ணுற டயாலிசிஸ் யூஸ்வலாக 3 நாளில் தானே இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இன்க்ரிமெண்டல் டயாலிசிஸ் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் ஒரு கிரானிக் கிட்னி ப்ராப்ளத்தில் பேஷண்ட்டுக்கு யூரின் அவுட்புட் இருக்கும், கழிவுத்தன்மை எக்ஸ்க்ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிடுவல் ரீனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிச்சம் இருக்கிற கிட்னி ஃபங்க்ஷன், பட் ஆனால் ஒரு வாழ்நாளையோ வாழ்க்கை தரத்தையோ ஜாஸ்தியாக இம்ப்ரூவ் பண்ண முடியாத கிட்னி ஃபங்க்ஷன், அந்த சமயத்தில் டயாலிசிஸ் எடுக்கிறோம். ஸோ மிச்சம் கொஞ்சம் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் டயாலிசிஸ் ஆரம்பிக்கும் போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா அதுக்கு உண்டான ஸ்டிமுலஸ் குறைஞ்சிரும். ஸோ கிட்னியோட வேலையை மிஷின் செய்ய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இது பிளாஸ்டிக்கோட கான்டாக்ட் வர்றதுனால அது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது, ஒரு கெடுதல் தான். ஸோ வேலை செய்கிற கிட்னி சீக்கிரமாக வேலை செய்யறது பழுதாயிடும். பட் ஆனால் அதுக்காக டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்கலாமா? இல்லை. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணலைன்னா வாழ்க்கை தரமும் வாழ்நாளும் குறைஞ்சிரும். ஸோ அந்த பாயிண்டில் தான் டயாலிசிஸை இனிஷியேட் பண்ணுறோம். அப்படிங்கும் போது ஏர்லி ஸ்டேஜில் அக்ரெசிவாக டயாலிசிஸ் பண்ண மாட்டோம். அக்ரெசிவாக டயாலிசிஸ் பண்ணணுன்னா ரொம்ப சில இண்டிகேஷன் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சில மினரல்ஸ் எடுக்க முடியாதவங்க, சில கழிவுப் பொருள் எடுக்க முடியாதவங்க, சில நீர் சத்தை எடுக்க முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் 3 நாள் யூஸ்வலாக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு 2 நாளே ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 நாள் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா இனிஷியலாக இந்த யூரின் அவுட்புட் ஓரளவு அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ ட்வைஸ் வீக்லி டயாலிசிஸ்ங்கிறது காமன். ஸோ இன்க்ரிமெண்டல் டயாலிசிஸ், சீக்வென்ஷியல் டயாலிசிஸ். ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னா ப்ராப்ளி கிட்னியோட செயல்திறன் குறைய டயாலிசிஸோட ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ சில பேருக்கு 2-3 கூட மாறலாம், 3 நாளாக மாறலாம், 4-5 மாறின மக்கள் கூட இருக்கிறாங்க. டெம்பரவரி டயாலிசிஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி நடந்திருக்கு, அது கிரியாட்டின் இப்படி போயிருக்கு, இதை ஒரு குறிப்பிட்ட பீரியட் டயாலிசிஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிஸ்டம் இருக்குது. அது யாருக்கு பொருந்துது டாக்டர்? திடீர்னு வர கிட்னி ப்ராப்ளம், ரொம்ப நாள் இருக்க கிட்னி ப்ராப்ளம். இப்போ ஒரு டேமேஜ் ஆகுது, அந்த டேமேஜ் XYZ ஏதோ ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த டேமேஜ்னால் தற்காலிகமாக என்னோடய வாழ்நாளுக்கும் வாழ்க்கை தரத்துக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குது, அதை நான் குறைச்சிக்கிறணும். அப்படிங்கும்போது திடீர்னு வர கிட்னி ப்ராப்ளம், அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு நாங்கள் டயாலிசிஸ் இனிஷியேட் பண்ணுவோம். இந்த மீன் டைம் அந்த ப்ராப்ளத்தை எதர் பாடியே ரெக்கவர் பண்ணிக்க முடிஞ்சாலோ இல்லை அந்த ரெக்கவரிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலோ யூ இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷனிங் பேக். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிட்னி ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது.
சரி. சப்போஸ் இந்த கிட்னி ரிக்கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அங்கே வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் லைஃப் சேவிங், குவாலிட்டி ஆஃப் லைஃப் சேவிங். இந்த ரிக்கவர் ஆகிற கிட்னி இருக்குல்ல, இந்த ரிக்கவர் ஆகிற கிட்னி உங்களுக்கு நீங்கள் திருப்பி கிரியாட்டினாவோ ஒரு யூரின் ரொட்டீனாவோ பார்த்தா நார்மலாக இருக்கலாம். ஆனால் உள்ள டெஃபினட்டாக சில செல்ஸ் தழும்பாக மாறி இருக்கும். மிச்சம் இருக்கிற செல்ஸ் தான் லாங் டேர்மாக எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சுட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ burden ஆஃப் த ரெசிடுவல் கிட்னி விச் ஹஸ் கம் அவுட் ஃப்ரம் த இன்சல்ட். இது லாங் டேர்மில் கிரானிக் கிட்னி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் இது வந்து ஒன்லி டெம்பரரி தான். ஸோ கிரானிக் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து கிட்னி ஆல்ரெடி தழும்பாக மாறிடுச்சு, இங்கே ரிகவரியோட சான்ஸ் அப்சல்யூட்லி லெஸ். அந்த அக்யூட்டுங்கிறதுக்குள்ளேயே நான் வர்றேன். அக்யூட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு தற்காலிகமான ஒரு பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சு அதனுடைய செயல்பாடை இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம, இல்லையா? கரெக்ட். சரி. ஆனால் நடுவில் இப்போ நம்ம இங்கே பேசும்பொழுதே ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இதே மாதிரி ஒரு ஒன்றை செய்யும் பொழுது கொஞ்சமாக வேலை செஞ்சுருக்க கிட்னி கூட அது அதனுடைய செயல்பாட்டை இழந்து விடும். காரணம்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மற்றது இது எல்லாமே கிட்னியுடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டா இதனுடைய பலம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை இந்த அக்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம செய்யும் பொழுது ஒரு செயற்கைத்தனம் இந்த இயற்கையாக இருக்க கிட்னியினுடைய பேர்டனை எடுத்துக்கிறதுனால இயற்கையான கிட்னியினுடைய பலம் குறைஞ்சு போய் அதனுடைய செயல் இழப்பு தன்மை ஏற்படாதா? அது அதுக்கு பழக்கப்படாதா? கரெக்ட். ஒன்று கிரானிக் கிட்னி ப்ராப்ளத்தில் எக்ஸ்போஷர் டு பிளாஸ்டிக் ரொம்ப வருஷம் இருக்கும். அக்யூட் கிட்னி ப்ராப்ளத்தில் எக்ஸ்போஷர் டு பிளாஸ்டிக் ரொம்ப வருஷம் இருக்காது, குறிப்பிட்ட காலம் மட்டும். குறிப்பிட்ட காலம் தான். ரொம்ப வருஷம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த கிட்னி வேலை செய்ய போகிறது இல்லைன்னு அர்த்தம். அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்து கிரானிக் கிட்னி டிசீஸாக மாறுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, டயாலிசிஸ் பாடிக்கு ஃப்ரெண்ட்லியான பொருளா? இல்லை. கிட்னிக்கு ஈக்குவலண்ட்டா? இல்லை. அது ஒரு சபாப்டிமல் அவுட்கமா? சபாப்டிமல் அவுட்கம் தான். அதனால தான் வெறும் கிரியாட்டினை பார்த்தோ ஒரு யூரியாவை பார்த்தோ டயாலிசிஸ் பண்ணுறதில்ல. டயாலிசிஸ் எப்போ பண்ணுறோன்னா, டயாலிசிஸ் பண்ணலைன்னா வாழ்நாள் கம்மியாயிடும், உயிர் எழுந்துருவோம், வாழ்க்கை தரம் சிக்னிஃபிகண்ட்டாக பாதிக்கப்படும், வேறு ஆர்கன்ஸ் ஏதாவது லைஃப் த்ரெட்னிங் ஸ்டேஜில் பாதிக்கப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை பண்ணுறோம். அதை பண்ணும்போது அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் இருக்குமா? இருக்கும். பட் அதில் உள்ள ரிஸ்க்கை விட பெனிஃபிட் ஜாஸ்தியாக? அப்சல்யூட்லி எஸ். ஒரு மாத்திரை போடும் போது கூட அது நம்ம மைண்டில் இருக்கணும். செய்கிற விஷயம் பெனிஃபிட் மட்டுமே செய்கிற விஷயமா உலகத்தில் எப்பயுமே இருக்காது. ரிஸ்க்கும் இருக்கும், பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் எப்போ ஜாஸ்தியோ அப்போ தான் அதை ப்ரொசீட் பண்ணணும். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, நிறைய பேசியிருக்கேன். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் பல காரணங்கள் இருக்குது. எனக்கு கிட்னி கிடைக்கல, வசதி இல்லைன்னு, வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருந்துட்டு போய்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இயற்கைக்கு முரணான எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமாக கெமிக்கலி இன்வால்வ்டு இல்லைன்னு வச்சுக்கலாம். ரத்த சுத்திகரிப்பு, அதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூஷனல், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நாள்பட்ட கிரானிக் லெவலில் தொடர்ச்சியாக வாரத்துக்கு 3 நாள் இத்தனை வருஷம் பண்ணுறவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு? அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகள் இந்த டயாலிசிஸ் நடக்கும் பொழுதே எடுக்கப்படுதா டாக்டர்? ஸோ நீங்கள் இப்போ வந்து டயாலிசிஸ்க்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் இருக்கவங்களை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டுத்துக்குமே அக்செப்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு? டயாலிசிஸ் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு, ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு. ஓகே. நீங்கள் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கிட்னி 24 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு 7 நாள் செய்கிற வேலையை நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் செய்கிறீங்க. இது மாதிரி செய்யும் போது டெஃபினட்டாக இது வந்து ஈக்குவலன்ட் ப்ரொசீஜர் கிடையாது. ஆமாம். ஸோ பீக் அண்ட் பிளாட்டிவ் இருக்கும். இப்போ திடீர்னு வேஸ்ட் ப்ராடக்ட் இப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ண உடனே சட்டுன்னு குறைஞ்சிரும், திருப்பி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், திருப்பி குறைஞ்சிரும். அது மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்க அக்யூமுலேட் ஆகும், நான் எடுக்கும் போது குறையும். ஸோ இந்த வேஸ்ட் அக்யூமுலேஷனையும் இந்த தண்ணியோட அக்யூமுலேஷனையும் நீங்கள் குறைக்கும் போது ப்ராபப்ளி டயாலிசிஸ் ஜாஸ்தியாக தேவைப்படுற ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் குறைக்கிறீங்க. இது பேஷண்ட் செய்யக்கூடியது. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செய்ய சொல்கிறோம். டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தண்ணி கம்மியாக குடிக்கிறது, உப்பு கம்மியாக சாப்பிட்றது, பொட்டாசியம் சத்துக்கள் ஜாஸ்தியான பொருளை குறைச்சிக்கிறது, ஃபாஸ்பரஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பொருளை குறைச்சிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா லோடு எடுக்க வேண்டியது குறையும், தண்ணி எடுக்க வேண்டியது குறையும். ஸோ இது பேஷண்ட் அவங்க தரப்பில் செய்ய வேண்டியது. ஏன்னா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள், மிஷின் தட்டினா செய்யும். ரெண்டாவது, ஹெல்த் கேர் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1940-50 டயாலிசிஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ 2025 பார்த்தீங்கன்னா, முன்னாடி ட்ரம்மில் வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் மிஷின் வந்தது, டயாலிசர் வச்சுருந்தாங்க, டயாலிசரில் வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு.
பாடிக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் கம்மியாக வரக்கூடிய உகர்ந்த மெட்டீரியலை கண்டுபிடிக்க முடியுமோ அதுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, டயாலிசிஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட்டர் குவாலிட்டி. ஏன்னா ரத்தத்துக்கு பக்கத்தில் சுத்தமான தண்ணியை பாஸ் பண்ணுறோம். ஸோ சுத்தமான தண்ணியை பாஸ் பண்ணும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தண்ணியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக 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 டயாலிசிஸோட தரம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி கஷ்டப்பட்டு நிறைய சமயம் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, டயாலிசிஸ் இருக்கிறதுக்கு நான் இறந்தே போயிடுவேன், அந்த மாதிரி இருக்கிற மென்டாலிட்டி இருக்கும். இப்போ நிறைய சமயத்தில் நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க டயாலிசிஸ் பேஷண்ட்டே தெரியாது. உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, செல்ஃப் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க, நமக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை நம்மளோட ஆக்டிவாகவே லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டயாலிசிஸ்க்கு உண்டான அட்வான்ஸ்மெண்ட் நடந்ததும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட், குவாலிட்டி ஆஃப் வாட்டர் யூஸ்ட் அண்ட் குட் மெயின்டெனன்ஸ், குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டிசீஸ் வளர 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 டெஃபினட்டாக ஓரளவு அந்த அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அது கண்கூடாகவும் தெரியுது. உங்களை போன்ற நிபுணர்கள் வந்து பெருசாக பயப்பட வேண்டாம். நீங்கள் இதனுடைய இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சயின்ஸில் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை ரொம்ப நல்லாவே இதை வச்சு கொண்டு போகலாம் கொடுக்குற நம்பிக்கைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கருதுகிறோம் சொசைட்டியில். ரொம்ப அழகாக சில விஷயங்கள் இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404041066. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.